அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட 2 சைட்லேயும் நெய் போட்டு ப்ரெட்டை வாட்டி எடுத்த பிறகு ஒரு பக்கத்தில் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. மயோனைஸ் அப்ளை பண்ண பிறகு இன்னொரு பக்கத்தில் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையை உடைச்சி ஊற்றி உப்பு சேர்த்து அதை நல்லா அடிச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் ரிச்சு கண்டிப்பாக நான் சேர்த்துக்குவேன். அதனால ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அடிச்சுக்கிறது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இப்போது இந்த முட்டையை ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில். என்கிட்ட பஜ்ஜி மிளகா கொஞ்சம் மீதி இருந்தது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு. இந்த பஜ்ஜி மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் ஆம்லேட்டோடு சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஆம்லேட்டுக்கு மேலே இந்த பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஆம்லேட்டுக்கு 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆம்லேட்டை 4 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சாண்ட்விச்சில் நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வாட்டி எடுத்த ஒரு ப்ரெட்டுக்கு மேலே இந்த ஆம்லேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஆம்லேட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண பிறகு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சாச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.